அங்க பாத்தீங்கன்னா 18 சித்தர்கள், சேஷாத்ரி சுவாமிகள் தனி சன்னதி பிளஸ் 18 சித்தர்களுக்கு அங்க தனித்தனி சன்னதி இருக்கு. அங்க வந்து ஹனுமானோட ரூபம்னு சொல்லுவாங்க நீம் கரோலி பாபான்ட்டு. நீம் கரோலி பாபாங்கிறது யாரு அப்படின்னா ஹனுமானோட ஒரு ரூபம் தான். ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் எப்போ தெரியுமா நமக்கு கிடைக்கும்? when you totally surrender yourself to the God. நான் காத்தாலும் ஒரு 4:15க்குலாம் எழுந்து 4:30க்குள்ளலாம் விளக்கேற்றிடும், குளிச்சுட்டு வந்து ஏற்றிட்டு தான் மற்ற வேலைகளே பார்க்க ஆரம்பிப்பேன். லைஃப்ல நம்மளை வழி நடத்துறதுக்கு குருங்கிறவர் ரொம்ப முக்கியம். அதை நம்ம யாரா எடுத்துக்கிறோங்கிறது இருக்கு. ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கொஸ்டின். ஏன்னா கண்டிப்பா இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போய் பால் காய்ச்ச போறோம்னா நம்ம நல்ல நேரம் பார்த்து தான் போய் பாலை காய்ச்சோம். அங்க போகும்போது என்னாச்சு, ஒரு அம்மா அங்கேன்னு வந்து ஒரு சின்ன வாராகி அம்மன் போட்டோ கையில என்கிட்ட கொடுத்தாங்க. ஒரு சுவாமி போட்டோ நம்ம கையில கொடுக்கும் போது நம்ம எடுத்துக்க மாட்டேன், நீ எடுத்துன்னு போ நம்ம சொல்ல முடியாது. அவங்க கொடுத்தோன்னே இது அப்படின்னு எடுத்துன்னு போமா வீட்டுக்கு எடுத்துன்னு. என்ன கையில வாராக்கி வச்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு அப்படின்னு. வாங்கினலாம் எதிர்க்க கடையில. சார் இல்லையே நான் வாங்கலையே அப்படின்னு. என்ன ஆச்சு அப்படின்னா, இன்னைக்கு வளர்ப்பிறை பஞ்சமிமா, கரெக்டா உன் கையில வந்து உட்காந்துருக்கால, வீட்டுக்கு எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லிட்டு பூ வச்சு கையில கொடுத்துட்டாங்க. வாராகி அம்மன் வந்து ஒருத்தங்க வீட்டுல உன்னை தேடி வராங்கன்னா, உன்னை ப்ரொடெக்ட் பண்ண வராங்க, உன் குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்ண வராங்கன்னா, மழங்கத்தால தண்ணியில இது பண்ணி ஓடும் போது என் கால் வந்து என்னோட சாரியில சிக்கி நான் இப்படி போய் விழுந்தேன். இங்க அடிபட்டது எனக்கு. உயிர் போக வேண்டியது என்னை காப்பாத்திருக்காங்க. ஆனா அந்த கர்மாவை நான் அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த நேரத்துல எனக்கு எதுவும் ஆக வேண்டியது. ஆனா இதோட நிறுத்திட்டாங்கல்ல. அப்ப அந்த வாராகி அம்மன் வந்ததுனால தானே எனக்கு இந்த ஒரு எனக்கு பாதுகாப்பு. ஒருத்தவங்களோட லைஃப்ல வாராகி அம்மன் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு பெருசா ஏதோ ஆபத்து வர வேண்டிய இடத்தை தடுத்து குட்டியா, அதான் சொல்லுவாங்க தலைக்கு வந்து தலைப்பாங்கோட போச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. இந்த சித்தர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க போய் பார்த்திருக்கீங்களா? நிறைய பார்த்திருக்கேன். நிறைய சித்தர்கள் கோயிலுக்கு நான் போயிருக்கேன். எந்த கோயில் போயிருக்கீங்க? அங்க என்ன விதமான புது அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிச்சு? சிட்லப்பாக்கம் பக்கத்துல வந்து சேஷாத்ரி சுவாமிகள் கோயில் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா 18 சித்தர்கள், சேஷாத்ரி சுவாமிகள் தனி சன்னதி பிளஸ் 18 சித்தர்களுக்கு அங்க தனித்தனி சன்னதி இருக்கு. ரொம்ப அழகா இருக்கும் அந்த கோயில். அந்த கோயிலுக்கு நான் அடிக்கடி போவேன். அப்புறம் பாத்தீங்கன்னா வெங்கட சுபானந்தா சுவாமிகள், அதாவது தாத்தா கோயில்னு இப்போ சொல்றாங்க. அவர் ஜல ஜீவ சமாதி அடைஞ்சவர் திருவொற்றியூர்ல. அந்த கோயிலுக்கு கொஞ்சம் அடிக்கடி போவேன். அப்புறம் வந்து ஷிரடி பாபா கோயில் உங்களுக்கு தெரியும், நான் எப்போதுமே போறது. அப்புறம் டி நகர்ல இருக்கிற ராகவேந்தர் கோயிலுக்கு அடிக்கடி போவேன். எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் அடிக்கடி போறதே சித்தர்கள் கோயிலுக்கு தான். அந்த மாதிரி நிறைய கோயில்களுக்கு நான் அடிக்கடி போயிட்டு வருவேன். இப்ப நம்ம நார்மலா ஒரு கோயிலுக்கு போறதுக்கும் சித்தர்களுடைய கோயிலுக்கு போறதுக்கும் சில புது விதமான உணர்வுகள் வந்து தோணும். ஏன்னா இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான சில பேருக்கு எல்லாம் தோணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிலைகள்லாம் வந்துட்டு ரொம்ப நம்ம பிறக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி இருந்த சிலைகள். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணி இருக்குங்களா? ரொம்ப ஒரு புது விதமான ஒரு உணர்வா இருந்திருக்குங்களா? அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு போகும்போது அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன்னா மயிலாப்பூர் பாபா கோயில் வந்து ரொம்ப வருஷமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் குழந்தையா இருக்கும்போது எங்க அம்மா கூட்டு போயிருக்காங்க. சரிங்களா? அதனால எனக்கு அந்த கோயிலுக்கு போறச்சே அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். நான் இப்ப என் குழந்தைய கூட்டி நாங்க போறேன். அப்ப அதுவே ஆயிடுச்சுங்களே வருஷம். அப்ப அதுக்கும் முன்னாடில இருந்து அந்த பாபா கோயில் இருக்கு. அங்க வந்து ஹனுமானோட ரூபம்னு சொல்லுவாங்க நீம் கரோலி பாபான்ட்டு. நீம் கரோலி பாபாங்கிறது யாரு அப்படின்னா ஹனுமானோட ஒரு ரூபம் தான் அவரு. சரிங்களா? அவரை வந்து அந்த நார்த் சைட்ல எல்லாம் ரொம்ப தெரியும். இப்போ மார்க் ஜூகர்பர்க், அப்புறம் வந்து பில் கேட்ஸ், இவங்க எல்லாருமே அவரை போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க லைஃப்ல முன்னுக்கு வரதுக்கு முன்னாடி. அங்க போயிட்டு வந்த அப்புறம் எல்லாருமே அதை ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. அங்க போனது ஒரு வைப்ரேஷன் எங்களுக்கு கிடைச்சதுன்ட்டு நானே அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய பார்த்திருக்கேன். நான் அவரோட பெரிய டிவோட்டி. பாபா எப்படியோ அப்படிதான் எனக்கு நீம் கரோலி பாபா. நான் யூஸ்வலாவே வீட்டுல உட்காந்து ஹனுமான் சாலிசா பாராயணம் பண்ணுவேன். நான் ஒரு வாட்டி 108 பண்ணேன் ஹனுமான் சாலிசா பாராயணம். நான் பண்ணி அன்னைக்கு ஈவினிங் என் தம்பி எனக்கு நீம் கரோலி பாபா போட்டோ கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறாங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய மிராக்கல்ல. ஒரு சித்தர் வந்து நம்ம அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது கிடையாது, அவங்க நம்மள பார்த்து வர்றது. நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா அது எவ்வளவு பெரிய மிராக்கல்ல. கண்டிப்பா.
இப்ப வந்து எல்லாருமே வந்து இந்த ஆன்மீகத்தை தேடி போறாங்கல்ல, இந்த ஆன்மீகத்தை தேடி போறதுக்கான காரணம் சந்தோஷமா இல்ல நிம்மதியா? எதுக்காக நம்ம ஆன்மீகத்தை தேடி போகணும்? நீங்க நிம்மதியா இருந்தாலே அது சந்தோஷம் தான் இல்ல. ஓகே. உங்களுக்கு நிம்மதி லைஃப்ல இருந்தாலே அது சந்தோஷமா இருக்குங்கிறதுனால தானே நிம்மதி வருது. சந்தோஷம்னா இப்ப மெட்டீரியலிஸ்டிக் திங்க்காக நம்ம ஒரு இப்போ எனக்கு வீடு வேணும், கார் வேணும், லக்ஸரீஸ் வேணும், இதை நினைச்சுட்டு ஆன்மீகத்துக்குள்ள யாருமே போக முடியாது, நிம்மதியே கிடைக்காது. சரியா? ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் எப்போ தெரியுமா நமக்கு கிடைக்கும்? when you totally surrender yourself to the God. இப்போ ஃபுல் சரண்டர்ன்னு சொல்லுவாங்க. இப்ப பாபா எல்லாம் பாத்தீங்கன்னா சரணாகதின்னு சொல்லுவாங்க தெரியுமா? நீ எப்போ சரணாகதி ஆறியோ அன்னைக்கு உனக்கு பீஸ் ஆஃப் மைண்டும் வரும், சந்தோஷம் வரும், நீ கேட்காத விஷயங்களும் உனக்கு வரும். கேட்டுக்கிட்டே இருந்தா கடவுள் வந்து உனக்கு அதை லேஸ்ல தரமாட்டாரு. சரியா? உனக்கு அதுல இருக்கிற பற்று போகணும். போன அப்புறம் என்னடா இது டிட்டாச்மெண்ட்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா. அது வந்துருச்சுன்னா லைஃப்ல எது வந்தாலும் பாத்துக்கலாம் விட, எனக்கு இருந்தா இருக்கட்டும், என்ன எதையுமே நம்ம தூக்கிட்டு போறதில்ல இந்த உலகத்தை விட்டு. சரியா? லாஸ்டா வைக்கிற அந்த காயினை கூட தூக்கிடுவானுங்க. கண்டிப்பா. எதையுமே தூக்கிட்டு போறதில்ல. இதை என்னைக்கு ஒரு மனுஷன் உணர்றானோ அவனுக்கு அந்த ஹம்பிள்னஸ் வரும், அந்த மன நிம்மதி வரும், த பீஸ் ஆஃப் மைண்ட், ஹாப்பினஸ் எல்லாமே வரும். டிட்டாச்மெண்ட் இஸ் எவ்ரிதிங். நம்ம அப்புறம் நீங்க இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுல என்ன பண்ணாலா ரொம்ப நன்மையா இருக்கும்? பிரம்ம முகூர்த்தத்துல நான் முடிஞ்ச வரைக்கும் 90% எழுந்து, சம்டைம்ஸ் முடியாதுப்பா. அது நம்ம வந்து டெய்லி பண்றேன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு 90% காலங்காத்தால எழுந்து, எத்தனை மணிக்கு? நான் காத்தால ஒரு 4:15க்குலாம் எழுந்து 4:30க்குள்ளலாம் விளக்கேத்திருவேன் குளிச்சுட்டு வந்து. ஏத்திட்டு தான் மத்த வேலைகளே பார்க்க ஆரம்பிப்பேன். அதுவும் எனக்கு ஒர்க் இருக்கு, அன்னைக்கு ஷூட் இருக்குன்னா கன்ஃபார்மா 4 மணிக்கெல்லாம் எழுந்துட்டுருவேன். ஒர்க் இல்லாத நாள் சம்டைம்ஸ் ஒரு நமக்கே தூங்கணும்னு தோணும். அது அப்போ நான் அதை ஸ்கிப் பண்ணிப்பேன், இல்லைன்னு சொல்லல. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 மணிக்கு விளக்கேத்திருவேன் காலையில. அவ்வளவு சீக்கிரம் எழுந்துக்க முடியலன்னா கூட, ஏன்னா நமக்கும் சம்டைம்ஸ் உடம்பு ஒத்துழைக்கும், சம்டைம்ஸ் முடியாது இல்லையா? அதனால ஆனா 90% காத்தால எழுந்து விளக்கேத்திருவேன் நான். அந்த பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்தினா உங்க இன்டென்ஷன்ஸ், நீங்க என்ன இன்டென்ஷன் வச்சு விளக்கேத்துறீங்க? நம்ம என்ன வேண்டிக்க போறோம்? எனக்கு என் குழந்தை நல்லா இருக்கணும், வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கணும், வியாதி வைக்க இல்லாத வாழ்க்கையை கடவுள் கொடுத்தானாலே நம்ம பெரிய ரிச் இப்ப இந்த காலத்துல. சரியா? அது ஒண்ணு தான் நான் வேண்டிப்பேன். இப்ப எவ்வளவோ சாமிகள் இருந்தும் நீங்க வந்துட்டு முக்கியமா சாய்பாபா அவர்களை பத்தி நீங்க பேசியிருந்தீங்க. எதனால சாய்பாபா அவர்களுக்கு அது உங்களுடைய இவ்வளவு அந்த ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களை போனதுக்கான காரணம் என்னது? இது இன்னைக்கு நேத்திக்கு வந்த பக்தி கிடையாது. சரியா? நமக்கு ஏதோ ஒரு ஜென்மத்துல கனெக்ஷன் இருந்ததுனால தான் இது வரைக்கும் தொடர்ந்து வருது. அது அவருக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாது இல்லையா? நம்ம முந்தா நேத்து நடந்ததே மறந்துடுவோம். எங்க அம்மா நிறைய பாபா கோயிலுக்கு என்ன கூட்டு போவாங்க. அப்ப அந்த மயிலாப்பூருக்கு எங்க அம்மா கையை பிடிச்சிருந்தா நான் நடந்து போயிருக்கேன். எங்க அம்மா அவ்வளோ சாமி வேண்டுவாங்க, அவ்வளோ கோயில் சுத்துவாங்க. சோ எனக்கு ஒரு டைம்ல பாபாவால நிறைய வந்து என் லைஃப்ல சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நமக்கு ஒரு குரு ஒருத்தர் வேணும் லைஃப்ல, நம்மளை வழி நடத்துறதுக்கு குருங்கிறவர் ரொம்ப முக்கியம். அதை நம்ம யாரா எடுத்துக்கிறோங்கிறது இருக்கு. சில பேர் வந்து முருகன், அவரும் குரு தான், முருகன் எடுத்துப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னாக்கா ராகவேந்தர் சுவாமி, சில பேர் இப்போ வேற யாராவது ஒரு சுவாமி, அந்த மாதிரி. எனக்கு ஷிரடி பாபா மேல எனக்கு அவர் மேல ஈர்ப்புன்னு சொல்றதை விட அவர் நம்மள இழுத்து பிடிச்சு வச்சிருக்காருங்கிறத தான் நான் சொல்லுவேன். திருப்பியும் சொல்றேன், நம்ம ஒரு கடவுளை நான் இவரை வேண்டேன் அவர் வேண்டாம் அப்படிலாம் நம்ம டிசைட் பண்ண முடியாது. அவங்க டிசைட் பண்ணணும் என்ன வேண்டணுமா வேணாமாங்கிறத அவங்கதான் முடிவு பண்ணணும். அந்த மாதிரி அவங்க முடிவு பண்ணி என்ன அவங்கள வேண்ட வச்சிருக்காங்க தான் உண்மை. இப்ப சில பேர் வந்துட்டு நல்ல நேரம், இது வந்து ராகு காலம், கெட்ட நேரம் இப்பெல்லாம் சில பேர் வந்து சொல்றாங்க. நீங்க வந்து அந்த விஷயங்கள்லாம் பார்த்து பண்ணுவீங்களா? அதுல கெட்ட நேரத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்களா? இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கொஸ்டின். ஏன்னா கண்டிப்பா இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போய் பால் காய்ச்ச போறோம்னா நம்ம நல்ல நேரம் பார்த்து தான் போய் பாலை காய்ச்சுவோம். சரியா? நம்ம குழந்தைய முதல்ல ஸ்கூலுக்கு அனுப்புறோம், ஏதோ யூனிஃபார்ம் வாங்க போறோம், இல்ல ஏதோ புக்ஸ் வாங்க போறோம், நான் நேரம் பார்த்து தான் போய் வாங்குவேன். அது நம்ம நல்ல நேரம் பார்த்துதான்ப்பா பண்ணுவோம். பார்க்க கூடாதுன்னு சொல்லலாம், சில பேர் சொல்லுவாங்க. ஒருத்தரோட பிலீஃப் அது. என்னை பொறுத்தளவுல பாக்குறது தப்பும் கிடையாது, ரைட்டும் கிடையாது. அவங்க பிலீஃப். நான் அப்படி வளர்ந்துட்டேன், அதனால நான் பார்ப்பேன். இப்ப சில வருடங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய மக்கள் தேடி போற கடவுள் யாருன்னா நம்ம வராகி அம்மா தான். அவங்களால நிறைய மாற்றங்கள் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரியான ஏதாவது அனுபவங்கள் நடந்திருக்கு? நிறைய வந்திருக்கு. வளர்பிறை பஞ்சமி அவங்களோட நாள். இது வந்து நான் வந்து அன்னைக்கு கேலண்டர்லாம் பார்க்கல. நான் சாதாரணமா
ஒரு கடைக்கு போனேன். ஒரு பெரிய கடை. அங்க நம்ம சுவாமி பொருட்கள் எல்லாம் வாங்குற கடை. அங்க போனப்போ என்ன ஆச்சு, எங்க வீட்ல நான் நெறைய சுவாமி ஃபோட்டோ எனக்கு இருக்கு. நெறைய வந்து தானா வந்த ஃபோட்டோஸ் வந்திருக்கு. அப்போ நான் போயிட்டு அங்க எல்லாம் வாங்கிட்டு, சரி எதிர்க்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. அங்க போம்போது என்னாச்சு, ஒரு அம்மா அங்கேருந்து வந்து ஒரு சின்ன வாராகி அம்மன் ஃபோட்டோ கையில என்கிட்ட குடுத்தாங்க. ஒரு சுவாமி ஃபோட்டோ நம்ம கையில குடுக்கும்போது நம்ம எடுத்துக்க மாட்டேன், நீ எடுத்துன்னு போ நம்ம சொல்ல முடியாது. அவங்க குடுத்தோனே இது அப்டின்னேன். எடுத்துன்னு போம்மா, வீட்டுக்கு எடுத்துட்டு போ அப்டின்ட்டு அவங்க போயிட்டாங்க. நான்ல இவன திடீர்னு கொண்டு வந்து இத குடுத்துட்டாங்களே! நம்ம என்ன பண்றது? அப்புறம் சரி நம்ம கோயிலுக்கு தானே போறோம். சரி விநாயகர் கோயில்ல வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். அப்படின்னு சொல்லிட்டு நான் விநாயகர் கோயிலுக்குள்ள போனேன். அங்கேயும் பார்த்துட்டு அந்த அந்த சாஸ்திரிகளுக்கு எனக்கு நல்லா தெரியும். நான் அடிக்கடி போவேங்கிறதுனால. "என்ன கையில வாராக்கி வச்சுட்டு இருக்கேள் இன்னைக்கு?" அப்படின்னு. "வாங்கினேளா எதிர்க்க கடையில." நான் சொன்னேன், "இல்லையே நான் வாங்கலையே" அப்படின்னு. "என்ன ஏன் என்ன ஆச்சு?" அப்படின்னேன். "இன்னைக்கு வளர்பிறை பஞ்சமிம்மா. கரெக்ட்டா உன் கையில வந்து உட்கார்ந்துருக்காளே, வீட்டுக்கு எடுத்துன்னு போ" அப்படின்னு சொல்லிட்டு பூ வச்சு கையில குடுத்துட்டாங்க. எனக்கு பயங்கர ஷாக்கு. வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு வைக்கிறேன். அவங்க என்னன்னா மெயினா புரொடெக்ஷன். வாராகி அம்மன் வந்து ஒருத்தங்க வீட்ல உன்னை தேடி வராங்கன்னா, உன்னை புரொடெக்ட் பண்ண வராங்க. உன் குடும்பத்த புரொடெக்ட் பண்ண வராங்கன்னு அர்த்தம். சாதாரண விஷயமே கிடையாது. வாராகி அம்மனெல்லாம் வந்து இது பண்றது. நான் எதிர்கூட பார்க்கல. நான் அவங்க என் வீட்டுக்கு அன்னைக்கு வருவாங்கன்னு. கரெக்ட்டா பஞ்சமி அன்னைக்கு, வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு எங்க வீட்ல வாராகி அம்மன். நான் போன உடனே கரெக்ட்டா என்னோட சுவாமி இதுல ஒரு ஆணி கரெக்ட்டா அவங்களுக்கு செட் ஆச்சு. மாட்டி வைக்கிறதுக்கு. மாட்டி வைக்கிறேன். அதுலேருந்து 2 நாள் கழிச்சு எனக்கு ஒரு சீரியல் ஷூட். அதுல எப்படின்னா, மழை சீன் மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் குழந்தை, பொம்மை குழந்தை மாரி குடுத்துட்டு நான் ஓடணும். பின்னாடி ஆளுங்க தொரத்தின்னு வராங்க. நான் ஓடணும். அ வில்லன்ஸ்லாம் வராங்க. நான் ஓடி போம்போது என்னாச்சு, அங்க கருங்கல் பதிச்ச மண் தரை. எப்படி இருக்கும்னு தெரியும் இல்லையா? மேடும் பள்ளமா, மேடும் கரடு பள்ளமா முரடா இருக்கும். இருக்கும். கருங்கல் பதிச்ச மண்ணு. அந்த ஸோ சாரீல தண்ணி மேலேருந்து இதுங்கறதுனால, மழைங்கறதுனால தண்ணீல இது பண்ணி ஓடும்போது, என் கால் வந்து என்னோட சாரீல சிக்கி, நான் இப்டி போய் விழுந்தேன். ம். இங்க அடிபட்டது எனக்கு. ம். ஒரு நிமிஷம் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. என் கூட எங்களோட டைரக்டர்லேருந்து எல்லாரும் எல்லாம் தூக்கி போட்டு ஓடி வந்தாங்க. நான் ஒரு நிமிஷம் அப்படியே தான் இருந்தேன் நானு. சரியா? எழுந்து உட்கார்றேன். இப்டி ரத்தம் கொட்டுது எனக்கு. அவங்கலாம், "அம்மா உனக்கு கண்ணு தெரியுதாம்மா? உனக்கு கண்ணு தெரியுதாம்மான்னு?" கேட்கறாங்கனால, ஆ ஆன்றேன். எனக்கு ஒண்ணுமே புரியல ஆக்சுவலி. கொஞ்ச நேரத்துக்கு வலிக்கவே இல்ல. அப்ப எவ்ளோ அடிபட்டிருந்தா, சமயத்துல உங்களுக்கு கால், கைலாம் ரொம்ப அடிபட்டுச்சுன்னா வலிக்காது தெரியுமா? நமக்கு அது ஒரு மாரி ஒரு சொரநட்டு போயிடும். ம். அந்த மாரி நான்லாம், "என்ன சார்? என்ன சார்?" நான் வந்து எனக்கு ரத்தம் வரதே தெரியல. நான் சார் சார் நான் இன்னொரு வாட்டி வேணா ஓடி வரேன் சார். நம்ம திருப்பி "அம்மா நீ வீட்டுக்கு கிளம்பி போம்மா, நீ வீட்டுக்கு கிளம்பி போம்மான்னு" சொல்லிட்டு அவர்ல ஆம்புலன்ஸ கூப்பிடவா, அத கூப்பிடவா, இத கூப்பிடவான்றாங்க. அப்பதான் எனக்கே தெரியுது நமக்கு ஏதோ சீரியஸா அடிபட்டுருக்கு போல இருக்குன்ட்டு. அவரு திருப்பி திருப்பி கேட்கிறாரு, "உனக்கு கண்ணு தெரியுதா? உனக்கு கண்ணு தெரியுதான்னு?" கேட்கிறாரு. ஏன்னா இந்த பொட்டுல அடிபட்டுருக்குப்பா. அது எவ்ளோ டேஞ்சர் தெரியுமா அது? கண்டிப்பா. என்ன தல சுத்துமே அது. ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த க்ளூ ஒண்ணு இருக்கும். மேக்கப் க்ளூன்னு ஒண்ணு இருக்கும். அத எடுத்துட்டு வந்து அந்த இடத்த தொடச்சுட்டு, அந்த க்ளூ போட்டோனே என்னோட ரத்தம் நின்னுடுச்சு. அப்படியே அத மூடி வச்சுட்டு, "நீங்க முதல்ல போய் ஸ்டிச்சஸ் போடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்களோட காரே குடுத்து, கூட்டு போகும்போது நான் கண்ணாடிய காட்டுனேன். என்னோட அசிஸ்டன்ட் வந்து, "இல்ல, இல்ல நீ கண்ணாடி பார்க்காதம்மா, நீ கண்ணாடி பார்க்காதம்மா, கண்ணாடி பார்க்காதம்மான்னா." நான் சொன்னேன், "ஏன் என்ன ஆச்சு? ஏன் எல்லாரும் இப்படி பதட்டப்படுறீங்க? எனக்கு என்ன ஆச்சு? எனக்கு என்ன ஆச்சு?" "உனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நீ கண்ணாடி பார்த்தா நான் பயந்துருவேங்கிறதுனால கண்ணாடி பாக்க." ஏன்னா அவ்ளோ ரத்தம் கொட்டுது எனக்கு. ம். அந்த க்ளூ போட்ட அப்புறம் ரத்தம் நின்னுச்சு. என் கூட வந்து இன்னொருத்தவங்க வந்து என்கிட்ட சொல்றாங்க, "இந்த மாரி வந்து டெய்லி சாமி வேண்டுற, எப்ப பாரு உட்கார்ந்து ஜெபம் பண்ற. இப்படி வந்து விழுந்து இப்படி ஆயிடுச்சு உனக்கு." அடுத்த நாளைக்கு நான் ஷூட்டுக்கு வந்தேன். அதுதான் இருக்கறதுலயே பெரிய மிராக்கிள். மறுநாளே மறுநாளே நான் ஷூட்டுக்கு வந்தேன். ஏன்னா டெலிகாஸ்ட் பிரச்சனை. வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணிட்டேன், நேரா பாபா எதிர்க்க போய் நின்னேன். அவரோட உதி கொஞ்சம் எடுத்து என்னோட கிண்ணத்துல போட்டுன்ட்டு, கொஞ்சம் மஞ்சள், தேங்காய் எண்ணெய் வச்சு நல்லா குழச்சு பாபா கிட்ட ஒரு நிமிஷம் தான் நின்னு வேண்டிட்டேன். அந்த வாராகி அம்மன பார்த்தேன். நான் சொன்னேன், "எதுக்கு இது இப்படி ஆச்சுன்னு தெரியல. ஏதோ பெருசா நடக்க வேண்டியது. இதோட முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். பார்த்துக்கோங்க என்ன" அப்படின்னு சொல்லிட்டு அதுல வச்சு அமுக்கிட்டு, லைட்டா பேண்டேஜ் எங்க அப்பா ஒட்டி விட்டாரு. எங்க அப்பா அன்னைக்குன்னு பார்த்து எங்க அப்பாக்கு எப்படி தோணிருக்கு பாருங்க. எங்க அப்பா தூங்கவே இல்ல. யூசுவலா நான் எங்க அப்பாட்ட சொல்வேன், "நைட் ஷூட் ஆகும்ப்பா, நீ படுத்து தூங்கு" அப்படின்னு. வாசல்லயே நடந்துட்டு இருந்திருக்காரு. அவருக்கு ஏதோ பதட்டமாயிட்டு இருக்கிறாரு அவரு. அவருக்கு நான் சொல்லல. ஃபோன் பண்ணி வீட்ல சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டேன் நான். ஏன்னா என்ன ஏதுன்னு தெரியாம வயசானவரு. ம். நான் வீட்டுக்கு போறேன். எங்க அப்பா வாசல்ல "நீ எதுக்கு வாசல்ல வந்து நின்னுட்டு இருக்க?" "எனக்கு ஏதோ தப்பா தோணுச்சு. நீ எப்படி இருக்க? நீ எப்படி இருக்க?" அப்புறம் நான் இங்க பார்த்தோனே எங்க அப்பா பயந்துட்டாரு. அந்நேரத்துக்கு மேல ஹாஸ்பிட்டல்லாம் இருக்காது. நம்ம இன்னொரு நாள் நான் சொன்னேன், "அப்பா நாளைக்கே நாளன்னைக்கு போய்க்கலாம்ப்பா. எனக்கு ஒண்ணும் இல்ல. ஃபைன். நீ அத பத்தி கவலைப்படாத வா" அப்படின்னு. போயிட்டு அந்த மஞ்சள் வச்சுட்டு படுத்துட்டேன். அடுத்த நாளைக்கே பார்த்தா மூடிடுச்சுங்க அது எனக்கு. அந்த காயம் காயம் மூடிடுச்சு. காயம் ஆறல. ஆனா மூடிடுச்சு.
சரிங்களா? அடுத்த நாள் காத்தால அந்த நான் என்ன சொல்லிட்டேன் டைரக்டர் கிட்ட, "நீங்க எனக்கு க்ளோஸ் மட்டும் வைக்காதீங்க. க்ளோஸ் வச்சா தெரிஞ்சிரும். நான் வந்து லைட்டா என்னோட அந்த ஸ்கின் ஷேடு வச்சிடுறேன். நம்ம இத மட்டும் எடுத்துருவோம். உங்களுக்கு ஓகேன்னா எங்களுக்கு டபுள் ஓகே. நீ வந்ததே எனக்கு கஷ்டமா இருக்குமா, நீ கிளம்பி போம்மா" அப்படின்னாங்க. நான் சொன்னேன், "ஐயோ! இல்ல சார். நாளான்னைக்கு டெலிகாஸ்ட் கிடையாது. எனக்கு அதெல்லாம் நான் நல்லா இருக்கேன் சார். எனக்கு எந்த இதுவும் இல்ல. கடவுள் இருக்காங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க?" அதுவும் என்ன, அது சீரியல், அம்மன் சீரியல். ம். அதுவுமே. நான் அதுவும் வந்து நடிக்கிறது ஒரு அம்மன் சீரியல். நான் சொன்னேன், "கடவுள் பார்த்துப்பாரு. நீங்க வாங்க சார் நம்ம பண்ணிடலாம் இந்த சீன் எல்லாம்ன்னு." அன்னைக்கு ஆனா என்ன சீக்கிரமா அனுப்பிச்சாங்க. அப்ப அங்க இருந்த ஒருத்தங்க என்ன கலாய்க்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. "அவ்வளோ சாமி வேண்டுறீங்க? அ இப்படி வந்து விழுந்து உயிர் போற அளவுக்கு ஆயிடுச்சு." உயிர் போக வேண்டியது என்ன காப்பாத்திருக்காங்க. ஆனா அந்த கர்மாவ நான் அனுபவிச்சு தானே ஆகணும். அந்த நேரத்துல எனக்கு ஏதோ ஆக வேண்டியது. ஆனா இதோட நிறுத்திட்டாங்கல்ல. அப்ப அந்த வாராகி அம்மன் வந்ததுனால தானே எனக்கு இந்த ஒரு எனக்கு பாதுகாப்பு. அப்ப என்ன அவருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சு தானே நம்ம லைஃப்குள்ள வந்திருக்காங்க அவங்க. கண்டிப்பா. இந்த மாரி ஏதோ அந்த பொண்ணுக்கு உயிர் போற ஆபத்து இருக்கு. ஆனா, நான் அத அனுபவிச்ச ஆணுங்கத்தால சும்மா கால்ல அடிபட்டா மாரி பண்ணி விட்டாங்க. அவ்வளவுதான். இது ரொம்ப நாளைக்கு அந்த மார்க் மட்டும் இருந்தது. நீங்க நம்ப மாட்டீங்க. அதுலேருந்து ஒரு ஒரு 4, 5 நாள்ல எனக்கு ஃபுல்லா ஆறியே போச்சு. தழும்பு மட்டும் இருந்தது. ம். அப்ப அந்த மேக்கப் நான் வந்து லைட்டா அங்க ஆரஞ்சு மாரி வச்சு அது மேல எங்களோட இது போட்டோம்னா, அதுவுமே போயிடுச்சு. அப்போ இது வந்து தெய்வ இது அனுகிரகம் இல்லாம எப்படி நடக்கும் சொல்லுங்க? கண்டிப்பா. ஒருத்தவங்களோட லைஃப்ல வாராகி அம்மன் வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு பெருசா ஏதோ ஆபத்து வர வேண்டிய இடத்த தடுத்து, குட்டியா அதான் சொல்லுவாங்க, தலைக்கு வந்து தலப்பாங்கோட போச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதுதான் எனக்கு நடந்தது. ம். என்ன நம்பி ஒரு குழந்தை இருக்கு, என் குடும்பம் இருக்கு. அத பார்த்து தான் அந்த அம்மன் வந்து என்னை இவ்வளோ தூரம் காப்பாத்தியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கும் நான் குறை சொல்லக்கூடாது. குறை சொல்றதே தப்பு. என்ன பொறுத்தளவுல நம்ம வந்து லைஃப்ல குறையே சொல்லக்கூடாது. வி ஷுட் அப்ரிஷியேட். நமக்கு வந்து நெனச்சு பாருங்க, இங்க எங்க அடிச்சு மண்டை பொளந்துச்சுன்னா, அப்படி கூட ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இருக்கு. இங்க அடிபட்டும் என் கண்ணுக்கு இப்ப வரைக்கும் நான் கண்ணாடி போட்டது கிடையாது. 45 வயசு ஆகுது எனக்கு. நான் கண்ணாடி போட்டதே கிடையாது. எனக்கு கிட்ட பார்வை, தூர பார்வை எல்லாமே நல்லா தானே தெரியுது. ஐ டோன்ட் யூஸ் ஸ்பெக்ஸ். அப்ப இங்க அடிபட்டும் எனக்கு இதுவா இருக்குன்னா, அப்ப இது தெய்வ கடாட்சம் இல்லன்னா என்ன? கண்டிப்பா. சோ ஐ டோட்டலி பிலீவ் இன் டிவைனிட்டி. நம்ம வராகி அம்மன் வந்து ஒரு பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியமான வராங்க. கண்டிப்பாங்க. அவங்க ஒருத்தவங்களோட வீட்டுக்குள்ள வராங்க அப்படின்னாலே, ஏதோ பெருசா நடக்க வேண்டியது திருப்பியும் சொல்றேன். நம்ம அந்த கருமாவ அனுபவிச்சு தான் ஆகணும். உனக்கு அடிபடணும்னு இருக்கு. உனக்கு பெருசா படணும்னு இருக்கு. ஏதோ உயிர் போற அளவுக்கு இருக்கணும் உனக்கு. ஆனா, உனக்கு தடிக்கி விழ வச்சுட்டு, ஓகே உன் கர்மா முடிஞ்சது. இதுக்கு நீ இது தேய்ச்சுக்கோ. கிரீம் தேய்ச்சு சரி பண்ணிக்கோ. இல்ல பத்து வை. சரியா போயிடும். வேலை முடிஞ்சது. அதேதான் பண்ணேன். இத்தனை மஞ்சள் டெய்லி மஞ்சள் தான் வச்சேன். இத்தனைக்கு நான் போயிட்டு ஆன்டிசெப்டிக் என்னன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம வந்து ஏடிசி இன்ஜெக்ஷன் போடணும். ஆனா நான் 24 ஹவர்ஸ்க்கு வச்சுட்டே அடுத்த நாளும் ஷூட் இருந்ததுனால, அதுக்கும் அடுத்த நாள் போடும்போது, "இல்ல மேடம் நீங்க 24 ஹவர்ஸ்க்குள்ள தான் போடணும். ஆனா உங்களுக்கு நாங்க வேணா ஏதாவது மெடிசன் ஏதாவது கிரீம் ஏதாவது எழுதி தரோம்னாங்க." அவங்க கிரீமும் குடுத்தாங்க டாக்டர். குடுத்துட்டு இன்ஜெக்ஷன் போட முடியாது. ஆனா உங்களுக்கு எதுவும் பெருசா ஆகல. பை காட்ஸ் கிரேஸ் உங்களுக்கு எதுவுமே பெருசா ஆகலன்னு அவரே சொல்றாரு. ம். கண்டிப்பா. உண்மை நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு நம்ம வராகி டிவி தான் நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ நீங்க உங்க குடும்பத்திலயும் சரி, இல்ல உங்களுடைய சினிமா துறையிலயும் சரி, இன்னும் நீங்க பெரிய லெவல்ல போகணும். ஸோ உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு அந்த சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, ம். எங்களுடைய சார்பாகவும், என்னுடைய வராகி நேயர்கள் சார்பாகவும் நாங்க வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க் யூ சோ மச். எல்லாமே கடவுளோட செயல் தான். தேங்க் யூ. தேங்க்யூ.